தம்பி மாடசாமி, அடேங்க அப்பா, காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கே போயிட்டு வந்துட்டியா? இப்ப தாப்பா இன்னைக்கு பூத்த ரோசாப்பூ மாதிரி பளிச்சுன்னு இருக்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாக்கா. உங்க தயவுலதான் முத்துக்குன்னு ஐயா கடையில வேலை கிடைச்சது, சட்டமாத்திக்க சாப்பிட உங்க வீடு, சம்பளம் ஐயா கிட்ட சாஞ்சு படுக்க இந்த பெஞ்சு. நீ இப்படி இருக்க, ஏன் பொழப்ப பாரு. அம்மா வேலை செய்யறாளேன்னு பொண்ணு கூட மாட ஏதாவது ஒத்தாசை பண்றாளா? இல்லையே. டிவி சிங்காரிச்சுக்கிறதும், சிக்குன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிறதும், முடிஞ்சு வச்சிருக்கிற காசை எல்லாம் தூக்கிட்டு போய் சினிமா டிக்கெட்டுக்காக அழுகுறதும், ரஜினிய பார்த்தேன் கமலை பார்த்தேன்னு பொங்கி பொங்கி சிரிக்கிறதும். ஏன்பா இவ விழுந்து விழுந்து சினிமா பாக்குறாளேங்கிறதுக்காக ரஜினியும் கமலுமா வந்து இவளை கட்டிக்க போறாங்க? அம்மா, நீ இப்படி பேசிக்கிட்டே இரு. ஒரு நாள் நான் சினிமால நடிச்சு ஸ்ரீதேவி மாதிரி வந்து நிக்கத்தான் போறேன். நீ அதை பார்க்கத்தான் போற. அடியே, நீ பிறந்ததுல இருந்து உங்ககிட்ட பாக்காதியா நான் புதுசா சினிமாவில பாத்துற போறேன்? அடி போடி, எடுபட்ட இவளை ஸ்ரீதேவியா ஸ்ரீதேவி. இந்த தவளை எடுத்துட்டு போய் குளத்துல தண்ணி எடுத்துட்டு வா. என்னனே, என்ன போய் தவளையெல்லாம் தூக்க சொல்ற? ஏண்டி பெரிய இவள் ஆயிட்டிய? நீ சினிமாவில் நடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த தெருக்கூட்டுற கண்ணகியோட பொண்ணுதான், அதை ஞாபகத்துல வச்சுக்க. புடி புடி, இடிச்சனா புடி. அவ போறத பத்தியா? அவ முருகா நல்லபடியா காப்பாத்துப்பா. தெய்வானே, தேவானே. என்னங்க காலையிலேயே கோவமா இருக்கீங்க? எங்கடி என் சட்டை? ஸ்டாண்ட்ல தானே மாட்டி இருந்தேன், எங்க போச்சது? கவனங்கட்ட முன்னத்துக்கு வைக்கிற இடம் கூட தெரியலையா? நான் ஒழுங்கா வைக்கிற இடத்துல தான் வச்சேன். நீங்க தான் எங்கேயும் தூக்கி எறிஞ்சிட்டு என்கிட்ட கோச்சுக்கிறீங்க. என்னடி வயசான கழுதைக்கு வாய் கொழுப்பு? அங்க மட்டும் என்ன வாழுதா? அம்மா, அத பாருங்களே, நம்ம ராசா உங்க சட்டையை மாட்டிட்டு வந்து நிக்கிறா. என்ன என்ன அரஞ்சண்ணா அப்பன் சட்டையை போட்டுக்கிட்டு என்னடா ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற? கொடுக்க மாட்டேன். ஏண்டா? பின்னாடி டிராயர் கிழிஞ்சிருக்கு, கிழிஞ்ச டிராயரோட பள்ளிக்கூடம் போக மாட்டேன். கிழிஞ்ச இருந்தா தைக்கிறது. எங்க தைக்கிறது? அந்த துணியில தைக்கிறதுக்கு இடமே இல்லையே. புதுசாதான் ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்களேன். எவ்வளவு காசை கொண்டுட்டு வந்து கொட்டினாலும் உங்களுக்கு மட்டும் அந்த கஷ்டம் தீராத. கொட்டுறத இங்கேயா கொட்டுறீங்க? கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டுறீங்க. ஏண்டி தேஞ்சு போன ரிக்கார்டு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற? என்னங்க பலகாரமா சாப்பிட்டு போங்களேன். பலகாரம் மூஞ்சியும் முகரையும் அது நீ தின்னு. ஒரு நாளைக்காவது எங்க கூட உட்காந்து சாப்பிட கூடாதுங்களா? எங்க சாப்பாட்டை கடைக்கு கொடுத்துட்டு மட்டுமா? வந்துடுறேன். உள்ள இருக்கிறியா? ஆ. தங்காரு, நேற்று ராத்திரி லேட்டுக்கா பொய்யாரு, பகல்ல சீக்கிரமா வச்சாரு. அப்படி ஏமி அவசரம்? அவசரமா? அது ஆத்திரம் இயலாது. உட்கார முடியுதா? குடும்பமா அது நிம்மதியா இருக்க முடியுதா? ஒரு சட்டம் போட முடியுதா? ஆனா ஒரு பலகாரம் சாப்பிட முடியுதா? அப்படியே பலகாரம் சாப்பிட்டாலும் தண்ணி குடிக்க முடியுதா? அப்படி ஏமி சம்சாராது. புருஷனான ஒரு பக்தி கவலைக்காதா? அதானே நீ சொல்லு. பலகாரம் தானே உடு, நேடு தெஸ்தானு. கலப்படமா தமிழ் பேசினாலும் பங்காரு மனசு மட்டும் கலப்படம் இல்லாத மனசு. சாப்பிடண்டி. பங்காரு, தோசை காவி கலர்ல இருக்கு. இது ஹோட்டல் இன்சி, உங்களுக்காக ஸ்பெஷலுக்கா வாங்கிட்டு வர செப்பினானு. அக்கா, பாவக்கா முருங்கக்கா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டக்கா. அக்கா, இவருதான் மாமா. யார பார்த்த மாமாங்கிற? நான் இந்த வீட்டுக்கு மாப்பிள. யாரது? பேர் அல்லி. பசிக்குதுன்னு செப்பிச்சு வேலைக்கு போயிட்டானு. நாக்கு பணிக்கு ஆள் வேணுக்காதா? பனிக்கு குளிர்க்கத்தான் நான் இருக்கிறேன். அது காதுண்டி. காது இங்கண்டி. அது லேதுண்டி, வீட்டு பணிக்கு. இன்னைக்கு என்ன சமையல்? முருங்கக்கா மட்டன் குழம்பு. என்ன மட்டன்? முருங்கக்கா. முருங்கக்கா சமைச்சு வை. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.